நாள் நகரத்தில் வசித்த ஒரு எலி தனது நண்பரை சந்திக்க சென்றது. அதன் நண்பன் சில நாட்களுக்கு முன்பு நகரத்தை விட்டு கிராமத்தில் வாழ சென்றது. நீண்ட பயணத்திற்கு பிறகு நகரத்து எலி கிராமத்தில் இருந்த தன் நண்பனை பார்க்க கிராமம் வந்து சேர்ந்தது. இந்த இடம் மிகவும் நாற்றமடிக்கிறது. இங்கு நீ எப்படி இருக்கிறாய்? வெகு தூரம் நடந்து சோர்வை அடைந்து நகரத்து எலி கிராமத்து எலி வசிக்கும் வயலில் வந்து சேர்ந்தது. கிராமத்து எலி நிலத்திற்கு கீழே ஒரு வீட்டை கட்டி அங்கு வாழ்ந்தது. நண்பா, நீ இந்த மோசமான சூழலில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நகர எலி கதவை தட்டியது. கிராமத்து எலி கதவை திறந்தது. அது ஆச்சரியப்பட்டது. அதே நேரத்தில் தனது நண்பரை பார்த்ததில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வணக்கம் நண்பா, நீ எங்கள் கிராமத்திற்கு வந்ததன் காரணம் என்ன? நகரத்து வாழ்க்கை மிகவும் சலித்து விட்டது நண்பா. அதனால் உன்னுடன் சிறிது காலம் தங்கி வாழ்க்கையை அனுபவிக்க வந்தேன். ஆனால் இங்கு நீயும் சந்தோஷமாக இல்லை போல் உள்ளது. யார் சொன்னது? உள்ளே வா, உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கிறேன். இருவரும் உள்ளே வந்தன. நகரத்து எலிக்கு அதன் வீட்டின் உள்ளே பார்க்க வியப்பாக இருந்தது. ஏனென்றால் ஒரு இருண்ட சிறிய காற்றில்லாத சிறிய துளையில் கிராமத்து எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சிறிய இருட்டான அறையில் நீ எவ்வாறு வாழ்கிறாய்? கிராமத்து எலி தன் நண்பனுக்காக சாப்பிட சில உணவை தயார் செய்தது. அதில் கேரட், சீஸ், முட்டைக்கோஸ், சோளம் எல்லாம் இருந்தது. வா நண்பா, என்னை தேடி வந்து விட்டாய், விருந்து சாப்பிடு. இதையா விருந்து என்று கூறுகிறாய்? நான் முன்பிருந்த இடத்தில் இந்த வகையான உணவை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அங்கு கேக், மாமிசம், பனீர் வகைகள் எல்லாம் கிடைக்கும். ஆசைப்பட்ட எது வேண்டுமானாலும் நகரத்தில் கிடைக்கும், தெரியுமா? சாப்பிட்ட பிறகு கிராமத்து எலி இருக்கும் இடத்தை சுற்றி பார்க்க இருவரும் சென்றனர். நகரத்து எலிக்கு கிராமத்து எலி வாழும் இடம் பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இடமெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கு அசுத்தமாகவும் இருக்கிறது, சலிப்பாகவும் இருக்கிறது. ஒரு நாள் நீ நகரத்திற்கு வா, அங்கு எல்லா இடத்தையும் உனக்கு சுற்றி காண்பிக்கிறேன். அதன் பிறகு நீ இங்கு வரவே வரமாட்டாய். அடுத்த நாள் காலை 2 நண்பர்களும் விடை பெற்றன. விரைவிலேயே கிராமத்து எலி தன் நண்பனை பார்க்க நகரத்திற்கு செல்ல இருந்தது. அது தன் பயணத்தை ஆரம்பித்து நீண்ட பயணத்திற்கு பிறகு நகரத்தையும் அடைந்து சேர்ந்தது. தன் நண்பன் கூறிய திசையில் சென்று இடத்தை அந்த கிராமத்து எலி அடைந்தது. அதன் நகரத்து நண்பனான எலி ஒரு அடுக்குமாடியில் வசித்தது. தன் நண்பன் வாழ்ந்த இடத்தை பார்த்து கிராமத்து எலி அசந்து போனது. இந்த பெரிய வீடு உன்னுடையதா? இல்லை, இந்த வீட்டின் முதலாளியுடன் நான் பகிர்ந்து இருக்கிறேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீ கொடுக்க போகும் விருந்தை எனக்கு காட்டு. அந்த நகர எலி சமையல் அறையில் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து அதிலிருந்து பல வகையான சீஸ், மாமிசம், பழம் மற்றும் காய்கறிகளை வெளியெடுத்தது. அதன் பிறகு அதை சாப்பிட அவை தொடங்கிய போது பூனை சத்தம் கேட்டது. அந்த நகர எலி குதித்து கூறியது, ஐயோ, நான் பேசியதை இந்த வீட்டு பூனை கேட்டுவிட்டது. நாம் மறைய வேண்டும். என் பின்னால் ஓடிவா. 2 எலிகளும் சுவரின் துளையில் ஒளிந்து கொண்டன. மூச்சு திணறி கிராமத்து எலி கேட்டது, பூனையுடன் ஒரே வீட்டிலேயே வாழ்கிறாய்? இது ஆபத்தான வாழ்க்கை இல்லையா? ஆமாம், ஆபத்து தான். ஆனால் சௌகரியமான பணக்கார வாழ்க்கை வேண்டும் என்றால் இவ்வாறு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். சிறிது நேரம் கழித்து பூனை சமையல் அறையை விட்டு சென்ற பிறகு எலிகள் வெளியே வந்து சாப்பிட தொடங்கின. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நகர எலி பயந்தது. ஓடிவா நண்பா, வீட்டு முதலாளி வந்து விட்டாள். அவள் பார்ப்பதற்குள் ஓட வேண்டும். எலிகள் மீண்டும் அந்த துளையில் போய் ஒளிந்து கொண்டன. அப்போது கிராமத்து எலி மீண்டும் கேட்டது, இப்போது நாம் எதற்காக ஓடி வந்தோம்? அந்த வீட்டு முதலாளிக்கு நீங்கள் இருப்பது தெரியாதா?
கண்டிப்பாக தெரியாது. மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இப்படி வாழ்வதில் சந்தோஷமாக இருக்கிறேன். எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதை என்னால் சாப்பிட முடியும். இப்போது வெளியில் போய் சாப்பிடுவதுதான் பாதுகாப்பாக இருக்கும். அந்த கிராமத்து எலி துளையில் இருந்து வெளியே வந்தவுடன் கதவை நோக்கி சென்று கூறியது, இல்லை நண்பா, எனக்கு பசி இல்லை. பயத்தினாலேயே வயிறு நிரம்பி விட்டது. நான் இப்போது செல்கிறேன். எங்கே போகிறாய்? என் வீட்டிற்கே திரும்பி போகிறேன். அது ஆடம்பரமான வீடு இல்லைதான், ஆனால் அங்கு நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்கிறேன். பணக்காரனாக பயந்து கொண்டு வாழ்வதை விட ஏழையானாலும் நிம்மதியாக வாழப் போகிறேன். எனவே கிராமத்து எலி தனது வாழ்க்கைக்கு திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழ தொடர்ந்தது. அது எப்போதும் மீண்டும் நகரத்திற்கு திரும்பி செல்லவில்லை. ஒரு காலத்தில் தூர தேசத்தில் ஒரு இளவரசர் வாழ்ந்து வந்தார். இப்போது இளவரசன் திருமணம் செய்து கொள்வதற்கான நேரம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது இளவரசி எங்கும் காணப்படவில்லை. அவரது இளவரசியை கண்டுபிடிக்க அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தார். இளவரசரை சந்திப்பதற்கு அண்டை ராஜ்யங்களில் உள்ள அனைத்து இளவரசிகளும் அரச கோட்டைக்கு விஜயம் செய்தனர். ஆனால் இளவரசருக்கு சரியான இளவரசியை தேர்ந்தெடுப்பது கடினமாக இருந்தது. அவர் தந்தை ராஜாவிற்கு தனது மகன் ஒரு உண்மையான இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பல வருடங்களாக முயற்சி செய்த பிறகும் சரியான இளவரசியை கண்டுபிடிக்க முடியாமல் எல்லா நம்பிக்கைகளையும் அவர் இழந்தார். சோகமான, நம்பிக்கையற்ற மற்றும் ஆழமான சிந்தனைகளில் இளவரசர் தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். ராஜாவும் ராணியும் அவருடைய சூழ்நிலையை கண்டு மிகவும் வருத்தமாக இருந்தனர். மற்றொரு சோகமான இரவு அவர் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய புயல் தொடங்கியது. பேய் மழை பெய்து கொண்டிருந்தது. இடி மின்னல் சத்தம் கோட்டையில் எதிரொலித்தது. இளவரசர் தனது ஜன்னலில் இருந்து மின்னலை பார்த்து கொண்டு தூங்க முயற்சி செய்தார். அப்போது அவரால் எதிர்கால தனது இளவரசியை பற்றி யோசிப்பதை தவிர்க்க முடியவில்லை. கோட்டையில் சத்தங்களுக்கு இடையில் ஒரு வேலைக்காரி கதவை தட்டும் சத்தத்தை கேட்டாள். அவள் கதவை திறந்து மழையில் நனைந்த ஒரு இளம் பெண்ணை கவனித்தாள். அவள் முழுமையாக நனைந்திருந்தாள். அந்த நிலையிலும் அந்த இளம் பெண் அழகாகவும் பண்புடனும் தோன்றினாள். அவள் சிரமப்பட்டு பேசினாள். என்னை உள்ளே அனுமதிக்க முடியுமா? நான் தனியாக இருக்கிறேன். காட்டில் தொலைந்து விட்டேன். அந்த வேலைக்காரி பரிதாபப்பட்டு அரசர் மற்றும் அரசியிடம் தெரிவிக்க சென்றாள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அவளை நாம் மறுக்க கூடாது. அவளை உள்ளே அனுமதி. உடனே அரசர் காவலாளிகளுக்கு தெரிவித்து கட்டளையிட்டார். காவலாளிகள் அந்த பெண்ணை கோட்டையில் அனுமதித்து அவளை நெருப்புக்கு முன்னால் உட்கார வைத்தனர். அந்த பெண் நனைந்திருப்பதை பார்த்து அரசி அவளுக்கு துணியை கொண்டு வர கட்டளையிட்டார். தனிமையில் அரசி அந்த பெண்ணிடம் கேட்டார், இந்த மழையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் தூர தேசத்தின் இளவரசி. எங்கள் கோட்டையை எதிரிகள் தாக்கியுள்ளார்கள். அதனால் என்னை காப்பாற்ற என் தந்தை மற்றும் தாய் என்னை 2 சிப்பாய்களுடன் ரகசியமாக அனுப்பினார். ஆனால் இரவானதும் இந்த கடுமையான புயலில் நான் தொலைந்து விட்டேன். அதனால் இங்கு வந்தேன். அனுமதித்ததற்கு நன்றி. அரசியால் இதை நம்ப முடியவில்லை என்றாலும் இந்த நேரத்தில் அவளை வெளியே அனுப்ப அவருக்கு விருப்பமில்லை. இளவரசர் யார் இந்த மர்மமான பெண் என்று பார்க்க ஆர்வமாக இருந்தார். அவர் அவளை சந்திக்க விரும்பினார்.
அந்த சமயத்தில் ராணி அவளுக்கு கொடுத்த உடை அணிந்து அவளுடைய தலைமுடி உலர்ந்து அவள் இப்போது தன்னை போல உணர்ந்தாள். இப்போது அவள் மிகவும் அழகாக மற்றும் பண்புடன் தோன்றினாள். இளவரசர் அறையில் நுழைந்தவுடன் அவள் அழகை பார்த்து நம்ப முடியவில்லை, மெய் மறந்தார். ஆனால் அவள் உண்மையில் ஒரு இளவரசி தானா என்று நிச்சயம் தெரிந்து கொள்ள விரும்பினார். ராணி இளவரசனிடம் நிலைமையை கையாண்டு அவள் ஒரு உண்மையான இளவரசியா என்று கண்டுபிடிக்க போவதாகவும் கூறினார். உண்மையான இளவரசியா என்று இன்று இரவு கண்டுபிடிக்கலாம். இளவரசரும் இளவரசியும் இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தன. இளவரசருக்கு அவளை பிடித்து போனதால் அவளை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நினைத்தார். அரசி விருந்தினர் அறையை இந்த பெண்ணிற்காக தயார் செய்து படுக்கையில் பட்டாணியை போட்டு அதில் 7 மெத்தைகளை வைத்தார். அந்த இளம் பெண் விசித்திரமான படுக்கையில் இரவை தூங்கி கழித்தாள். அடுத்த நாள் காலை அரசி அந்த பெண் எழுந்தவுடன் அவளிடம் கேட்டார், நேற்று இரவு நன்றாக உறங்கினாயா? நீங்கள் எனக்கு தங்க இடம் கொடுத்ததற்கு நன்றி. ஆனால் உறங்க சிறிது சிரமமாக இருந்தது. நிஜமாகவா? ஏனென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் உடம்பு வலிக்கிறது, என் முதுகு வலிக்கிறது. ஏதோ கடினமான தரையில் படுப்பது போல் நான் உணர்ந்தேன். அரசி இந்த பதிலுக்கு தான் காத்து கொண்டு இருந்தார். 7 போர்வைகள் விரிக்கப்பட்ட கடினமான மெத்தை மேல் படுப்பதில் ஒரு இளவரசிக்கு தான் சிரமம் ஏற்படும் என்று அறிந்திருந்தார். அரசி இளவரசரிடம் சென்று அனைத்தையும் கூறினார். இதை அனைத்தையும் கேட்ட பிறகு அந்த பெண் உண்மையான இளவரசி என்று அறிந்த இளவரசரால் தன் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அதனால் இளவரசர் அந்த இளவரசியை மணக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக அரசரிடம் கூறினார். அரசரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இளவரசியின் ராஜ்யத்தில் போர் முடியும் வரை இங்கேயே தங்க இளவரசர் அவளை கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவரின் ஆட்களை போரில் உதவ அனுப்பினார். பிறகு விரைவிலேயே இளவரசர் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள கேட்டார். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா இளவரசி? இளவரசருக்கு எதிர்பார்த்த பதிலும் கிடைத்தது. பிறகு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அன்று இரவு இளவரசர் பட்டாணிகளை ஒரு கண்ணாடி குப்பியில் வைத்து கோட்டையில் எல்லோரும் பார்க்கும்படி ஒரு மூலையில் வைத்தார். உண்மையான காதலை நம்பிய நிறைய பேர் அதை பார்க்க வருகை தந்தனர். இந்த இளவரசர் மற்றும் இளவரசியின் கதை பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டது. ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி, மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது.
தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேஸ்ட்ரி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் மூன்றாவது முறையாக கதவை தட்டியது. செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. இரண்டாவது படுக்கைக்கு கீழ், மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது. நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது. ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது. ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும்போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை.
இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓனாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓனாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குரட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓனாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை. இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. பனியின் அரசி. ஒரு முறை ஒரு தொலைதூர இடத்தில் பக்கத்து வீடுகளில் 2 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பெயர்கள் கே மற்றும் கிரெடா. கே மற்றும் கிரெடா தங்களின் அன்பை காண்பிப்பதற்காக அவர்களின் வாசலுக்கு முன் ஒரு ரோஜா செடியை நட்டனர். ரோஜாக்களும் அவர்களுடன் ஒன்றாக வளரப்போகின்றன. பனிக்காலம் வந்தவுடன் பனி எல்லா இடத்திலும் இருந்தது.
குளிர்ந்த குளிர்கால இரவுகளில் கே மற்றும் கிரெடாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு கிரெடாவின் பாட்டியிடம் கதைகளை கேட்பதுதான். பாட்டி, பனி குளிர் எங்கிருந்து வருகிறது? கிரெடா கேட்டாள். தொலை தூரத்தில் இருந்து வருகிறது என்று கூறி பாட்டி கதையை சொல்ல தொடங்கினாள். ஐஸ் மற்றும் பனியினால் மூடப்பட்ட ஒரு ராஜ்யம் இருந்தது. பனியின் அரசி தனியாக வாழ்ந்ததால் அது அவளது சொந்த சக்தியின் மூலம் உருவாக்கப்பட்டது. பனியின் அரசி மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தாள். ஆனால் தீய குணம் கொண்டவள் மற்றும் ஏராளமான அதிசயங்கள் அந்த மாயா மற்றும் ஜில்லென்று இருக்கும் ஐஸ் கோட்டையில் மறைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் ஐஸ் கண்ணாடி. பனி அரசி தன் தீய கண்களால் உலகில் நிகழ்ந்த அனைத்தையும் ஐஸ் கண்ணாடி வழியாக பார்த்தாள். அந்த நேரத்தில் கிரெடா ஜன்னல் வழியாக தங்களை பார்க்கும் பனி அரசியை பார்த்தாள். கே பாட்டி, பனி அரசி நம்மை ஜன்னல் வழியாக பார்க்கிறது, பாருங்கள். சும்மாரு, பனியில மாட்டிக்கிட்ட பூனையா இருக்கும். பாட்டி, பனி அரசி உண்மையில் இங்கு வர முடியுமா? அவங்க வரட்டும், நான் அவளை சீக்கிரமா புகைப்பைக்கில தூக்கி போட்டுறேன். அவ உருகி நீர் அரசி ஆயிடுவா. ஐஸ் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது கே என்ன சொன்னான் என்று பனி அரசி கேட்டாள். எனவே நீ என்னை புகைப்போக்கிக்குள் எரிந்துவிட்டு நீர் அரசியாக்க போகிறாயா? ஐஸ் பாக்கிள்ஸ், எனது சக்திகளுடன் பறந்து அந்த பையனை பிடிங்கள். அவனது கண்களையும் இதயத்தையும் எனது போலாக்குங்கள். அவன் இதயத்தில் இருக்கும் அன்பு நீங்கி அவன் எல்லாவற்றையும் தீய குணத்தோடே பார்க்கட்டும். அவளது ஐஸ் பாக்கிள்ஸுக்கு பனி அரசி உத்தரவிட்டாள். கிரெடாவின் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பனி புயல் வீச தொடங்கியது. ஐஸ் பாக்கிள்ஸ் வேகமாக கிரெடாவின் வீட்டை நோக்கி வந்தது. என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆர்வமாக கே ஜன்னலை திறந்தான். கிரெடா கத்தினாள். கே, நில்லு! என் கண்ணை ஏதோ குத்திருச்சு, மோசமா வலிக்குது. இதயம். அப்போது ஐஸ் பாக்கிள்ஸ் பனி அரசியின் கட்டளையை நிறைவேற்றியது. அவன் கண்கள் மற்றும் இதயம் தாக்கப்பட்டு அவன் வேறொரு நபராக மாறினான். பிறகு கிரெடா என்ன நடந்தது என்று கேயிடம் கேட்டாள். ஆனால் கே அவளை திட்டி அனுப்பிவிட்டான். ஒன்னும் இல்ல, நல்லதா இருக்கு, என்ன தொந்தரவு கொடுக்காத. இது விசித்திரமாக இருந்தது. கே இது போன்று கிரெடாவுடன் எப்போதும் முரட்டுத்தனமாக நடந்தது இல்லை. அவன் ஏன் திடீரென்று இப்படி பேசத் தொடங்கினான் என்பதை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. கேயின் இதே நடத்தை அடுத்த காலையும் தொடர்ந்தது. தோட்டத்தின் வெளியில் தனது ஸ்லேயை கே எடுக்கும் போது எங்கே போகிறான் என்று கிரெடா அவனிடம் கேட்டாள். அவன் மீண்டும் திட்டினான். தனது ஸ்லேயில் குதித்து சென்று விட்டான். கிரெடா அவனுக்கு பின்னால் ஓடினாள். ஆனால் அவனை பிடிக்க முடியவில்லை. திடீரென்று அந்த பனி அரசி தோன்றினாள். கே அவளை பின்தொடர தொடங்கினான். கிரெடா திகைத்து போனாள். மேலும் எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் அங்கிருந்து மறைவதை பார்த்து நின்றாள். பனி அரசி அவனை தன் ஐஸ் கோட்டைக்கு அழைத்து சென்றாள். கிரெடா தனது ஜன்னல் அருகே உட்கார்ந்து கே திரும்பி வர காத்திருந்தாள். நாட்கள் மற்றும் மாதங்கள் கடந்து விட்டன. குளிர்காலம் முடிந்து விட்டது. ஆனால் கே வரவில்லை. காத்திருக்க முடியாமல் கிரெடா ஒன்றை தீர்மானிக்கிறாள். அவளுடைய பாட்டி கொடுத்த கண்ணாடியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். தனது அன்பான நண்பர் கேவை தேட தொடங்கினாள். பல வழிகளை கடந்து சென்று மற்றும் வழியில் பார்த்த அனைவரையும் கிரேவை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் வழியில் அவள் யாரையும் பார்க்கவில்லை. இறுதியாக ஒரு நதியின் கரையை அடைந்தாள். அவள் சுற்றி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. அவள் நதியை கேட்டாள். ஆனால் பதில் கிடைக்கவில்லை. அத்தருணத்தில் அவளுக்கு அருகே ஒரு கடல் பறவை வந்தது. உங்களுக்கு வேண்டிய பதில் நதி கிட்ட இருக்கும். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்.
கிரெடா தனது அன்பான நெக்லஸை கழற்றி நதியின் நீருக்கு கொடுத்தாள். திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மற்றும் இப்போது ஒரு சிறிய படகு அவளது முன்னால் தோன்றியது. நதி தனது பரிசை விரும்பி உதவி செய்கிறது என்று கிரெடா நினைக்கிறாள். அவள் எதிர்பார்த்தபடி படகு சொந்தமாக நகரத் தொடங்கியது. படகு மற்றொரு கரைக்கு சென்றது. இங்கே வானவில்லின் அனைத்து வண்ணங்களுடன் ஒரு ரகசிய பூக்கள் தோட்டம் இருந்தன. கிரெடா தனது வாழ்க்கையில் இது போன்ற அழகான தோட்டத்தை கண்டதே இல்லை. ஆனால் ஒன்று வித்தியாசமாக இருந்தது. இந்த மலர்களில் நறுமணம் இல்லை. தோட்டத்தின் மறுபுறத்தில் இருந்து அவள் ஒரு பெண் அணுகுவதை பார்த்தாள். அவள்தான் தோட்டத்தின் உரிமையாளர். அழகான பெண்ணை வரவேற்கிறேன். அவள் ஒரு பெரிய புன்னகையுடன் கிரெடாவை வாழ்த்தினாள். அவள் தோட்டத்தில் உள்ள பூக்களை முகர முடியும் என்று திடீரென்று உணர்ந்தாள். அனுமதியின்றி உங்கள் தோட்டத்திற்குள் வந்ததற்கு வருந்துகிறேன். பரவாயில்லை அன்பே, வா, இங்கே வா. நீ இங்கே வந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தோட்டத்திற்கு நீண்ட காலமாக யாரும் வரவில்லை. இங்கு எதற்கு தனியாக வந்தாய்? கிரெடா தனது நீண்ட கால நண்பனை தேடிக்கொண்டிருப்பதாக மலர் பெண்ணிடம் சொன்னாள். அவனை பார்த்தாளா என்று கேட்டாள். ஆனால் அந்த பெண் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்த்த ஒரே நபர் கிரெடா தான். உண்மையாகவா? அப்படி என்றால் நான் செல்கிறேன். கேவை நான் சீக்கிரம் தேட வேண்டும். அவள் செல்வதை விரும்பாததால் மலர் பெண் ஒரு பொய்யை சொன்னாள். நீ கே என்று சொன்னாயா? நான் யோசிக்கிறேன். நான் அவனை இங்கே பார்த்திருக்கிறேன். பிறகு கிரெடா எல்லாவற்றையும் சொன்னாள். மலர் பெண் பனி அரசி பெயரை கேட்டபோது மிகவும் கவலை அடைந்தாள். பனி அரசியா? ஓ, இங்கே இருந்து அவள் தூரமாக இருக்கட்டும். குளிர்ச்சியானவள். அவளால் தான் என் பூக்களுக்கு நறுமணம் இல்லை. திடீரென்று அந்த மலர் பெண்ணுக்கு கிரெடாவின் தலைமுடியை சீவ ஆசை வந்தது. கிரெடாவுக்கு ஏன் என்று புரியவில்லை. ஆனால் மலர் பெண் வற்புறுத்தினாள். கிரெடாவுக்கு அது உண்மையில் ஒரு மாய சீப்பு என்று தெரியாது. மாய சீப்பினால் கிரெடா எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த மலர் பெண் தீயவள் அல்ல. அவள் அதை விளையாட்டுத்தனமாக செய்தாள். கிரெடா தனது தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது அவளுக்கு எதுவும் நினைவில்லை. அவள் ஏன் அங்கு இருந்தாள் மற்றும் எப்படி வந்தாள் என்பதும் நினைவில்லை. ஆனால் அவள் அந்த பெண்ணின் தொப்பியில் ரோஜாக்களை பார்த்ததும் அவளுக்கு எல்லாம் நினைவிற்கு வர தொடங்கியது. உண்மையான அன்பின் சக்தியை எந்த மாயமும் வெல்ல முடியாது. கிரெடா தூக்க தோட்டத்தில் எவ்வளவு காலம் தூங்கினாள் என்பது தெரியாது. ஆனால் அவளுடைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்தது. அவள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்பினாள். படகு அங்கேயே இருந்தது. ஆனால் எந்த வழியில் செல்ல வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு காகம் அவள் தலைக்கு மேலே பறந்தது. அது எதையோ சொல்ல முயற்சித்தது. எனவே கிரெடா படகில் அதை பின்தொடர தொடங்கினாள். அவள் நீண்ட நேரம் காகத்தை பின்தொடர்ந்தாள். அவர்கள் ஐஸ் கடலை அடைந்தார்கள். இந்த இடத்தின் நடுவில் கடலில் சிக்கிய ஒரு கடல் கொள்ளைக்காரர்களின் கப்பல் இருந்தது. காகம் பறந்து சென்று அதில் இறங்கியது. கிரெடா தனது படகில் பின்தொடர்ந்து அந்த கப்பலுக்கு சென்றாள். இப்படிதான் நான் பனியரசி கோட்டைக்கு போக முடியுமா இந்த கப்பல் மூலம்? அப்போது கப்பல் தளத்தில் கொள்ளை கூட்டம் வந்தது. கொள்ளை கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் கிரெடாவை நோக்கி வந்தாள். நாங்கள் செல்லும் இடத்திற்கு நீயும் செல்வாய். நீ தொலைந்து விட்டாய். ஆமாம். அதே நேரத்தில் ஐஸ் கோட்டையில் பனி அரசி கே தனது கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட முயற்சிக்கிறாள். ஒரு அளவு வெற்றி பெற்றாள். ஆனால் அவள் என்ன செய்தாலும் கிரெடா கேயின் நினைவிலேயே இருந்தாள். கிரெடா, கிரெடா, விரைவில் உன் இதயம் பனிக்கட்டியாகிவிடும். அதற்கு பிறகு நீ அவளை நினைவில் கொள்ள மாட்டாய். பனி அரசியின் கோட்டையில் அடைக்கப்பட்ட அவளது நண்பரை பற்றி அறிந்து கொண்டதும் அவனை பற்றி மறந்துவிட அந்த கப்பலில் இருந்த பெண் கிரெடாவிடம் சொன்னாள். ஏனெனில் அவனை அடைய எந்த வழியும் இல்லை. நான் மறக்க மாட்டேன். அவன் என் சிறந்த நண்பன். அவனை கண்டுபிடிப்பேன்.
கிரேடாவின் நிலைப்பாட்டை கொள்ளைக்கார பெண் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. கிரேடா அங்கேயே இருந்து அவளுடைய சிநேகிதியாக அவள் விரும்பினாள். ஆனால் கிரேடா அவளுடைய நண்பனை கண்டுபிடிக்க தீர்மானமாக இருந்தாள். கேவை மீட்க நான் எல்லாம் செய்வேன். எந்த நண்பர்களும் இல்லாததால் கொள்ளை கூட்ட பெண் கிரேடாவின் சுபாவத்தை பார்த்து அவளுக்கு உதவ முடிவு செய்தாள். அடுத்த நாள் விடிந்ததும் அந்த பெண் கிரேடாவிற்காக ஒரு கலைமானை கொண்டு வந்து கொடுத்தாள். இது முழு ஐஸ் ராஜ்யத்தின் மிக விரைவான மிருகம் மற்றும் அது கிரேடாவிற்கு வழியை காட்ட போகிறது. பனி அரிசியை கைப்பற்றி எங்கள் கப்பலை விடுவித்துக் கொடுக்க நீ எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். எனக்காக நீ செய்ததை நான் மறக்க மாட்டேன். இவ்வாறு கிரேடா பதிலளித்தாள். கலைமானில் சவாரி செய்து கிரேடா பயணத்தை தொடர்ந்தாள். முதலில் அவள் தீய பனி அரிசியை தோற்கடிக்கும் முறையை கண்டுபிடிக்க வேண்டும். கலைமான் அவளுக்கு அதை காட்டப் போகிறது. நீண்ட சவாரிக்கு பிறகு அவர்கள் வட துருவத்தை அடைந்து விட்டார்கள். ஒரு புத்திசாலி முதியவர் அவர்களை வரவேற்றார். கிரேடாவால் அவர் தனது கண்ணாடியை பற்றி எப்படி அறிவார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறாள் என்று அவள் அறிந்து கொண்டாள். அதனால் அவள் கண்ணாடியை எடுத்து மனிதருக்கு காட்டினாள். நான் இதால் பனியரிசியை தோற்கடிக்க போகிறேனா? உண்மையான அன்பை விட வலிமையானது எதுவும் இல்லை. நம் அனைவரின் உள்ளிருக்கும் உண்மையான வலிமை அன்புதான். பனி அரசி யார் என்று கிரேடா தெரிந்து கொண்டாள். உண்மை வெளிவந்ததால் அவளை தோற்கடிக்க முடியும். கடந்த காலத்தில் பனிப்பெண் அன்பு நிறைந்த ஒரு நல்ல பெண்மணி. அவள் எங்கு தொட்டாலும் பூக்கள் பூத்து குலுங்கின. அவளது புன்னகைத்த கண்கள் சூரியனை விட மிகவும் பிரகாசமாக பிரகாசித்தன. அவள் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியான பெண். அவள் பெயர் லீலா. ஆனால் எல்லோரும் அவள் ஒரு சிறிய சூனியக்காரி என்று நினைத்தார்கள். அவளுடன் பேசவோ அல்லது விளையாடவோ இல்லை. பிறகு லீலா ஒரு மகிழ்ச்சியான பெண்ணாக இல்லை. அனைவரையும் வெறுக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் அவள் ஒன்றை வேண்டிக் கொண்டாள். என்னை வெறுக்கும் அனைவருமே ஐஸ் கட்டியாக மாறுவார்கள். அவள் தனக்காக ஒரு கோட்டையை உருவாக்கி எல்லோரிடமும் இருந்து தனிமையில் இருந்து அன்பு மற்றும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்தாள். கிரேடா பனியரசி கோட்டைக்கு வந்து உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே இருந்தாள். ஒரு மூலையில் ஐஸ் சிற்பத்தை செய்து கொண்டு இருந்த கேவை அவள் பார்த்தாள். கே, இங்கே இருக்கிறாயா? நான் உன்னை கண்டுபிடித்தேன். கே, நான் தான் கிரேடா. என்னை நினைவிருக்கிறதா? கிரேடாவை கே பார்த்தான். ஆனால் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவன் இதயம் இங்குள்ள எல்லாவற்றையும் போல் ஐஸாக மாறிவிட்டது. பனி இளவரசி சொல்வதற்கு செவி கொடுக்காமல் கேவை நோக்கி ஓடினாள். அவனை விட்டுவிடு. அவன் இப்போது எனக்கு சொந்தம். நான் உன்னையும் ஐஸாக்க போகிறேன். இல்லை, உன்னால் அப்படி செய்ய முடியாது. கே, நான் உன்னை நேசிக்கிறேன். கேவிற்கு மெதுவாக நினைவு வர தொடங்கியது. கிரடா, இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. கோபமடைந்த பனியரசி தனது மந்திர கோளை அசைத்து வெளிச்சம் போல் பனியை மிதக்க சபித்தாள். அப்போதே கிரேடா தனது கண்ணாடியை எடுத்து சாபத்தின் வெளிச்சத்திற்கு எதிராக காட்டினாள். சாபம் மறைந்தது. இது நிகழ்ந்த தருணத்தில் பனியரசி கிரேடாவின் கண்ணாடியை பார்த்தாள். அதில் அவள் தன்னுடைய பிரதிபலிப்பிற்கு பதிலாக ஒரு சிறிய பெண்ணின் முகத்தை பார்த்தாள். அது லீலாவின் முகம். உடனே பனியரசி செல்லக்குட்டி லீலாவை போல் மீண்டும் உணர தொடங்கினாள். கிரேடா மற்றும் கேவை பார்த்து அவள் சிரிக்க தொடங்கினாள். உனக்கு மிகவும் நன்றி. நான் உண்மையில் யார் என்று இப்போது எனக்கு தெரியும். நான் விடுதலையானேன். போயிட்டு வருகிறேன். கே மற்றும் கிரேடா ஒருவருக்கொருவர் புன்னகையுடன் பார்த்தார்கள். இப்போது அவர்கள் எப்போதுமே பிரிய மாட்டார்கள். அவர்கள் ஒன்றாக வளருவார்கள்.
அவர்களின் வாசலில் நட்ட ரோஜாக்களைப் போலவே.